பாட்டி கடை பற்றி சொல்லுங்க. எத்தனை வருஷமா இவங்க போயிட்டு இருக்கு இந்த கடை? இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சரிங்களா? எனக்கு இப்போ தான் நான் ஃபீல்டு வந்து என்னோடய ஃபீல்டு இங்கே இருக்கிறதுனால நான் இப்போ தான் ஒரு 3 இயர்ஸாக நான் சாப்பிட்டுருக்கேன். பாட்டியோட சமையல் எப்படி இருக்குது? பாட்டியோட சமையல் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல, கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது, பரவாயில்ல. ஓகே, இது பட்ஜெட் வைஸ் இது எப்படி இருக்குது? இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே அதை சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே இப்போ இருக்கிற இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போது விலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கேஸ் பிரச்சனைனால இட்லி வாய்ப்புகள் ரேட்டுங்கள்லாம் ஏற தான் செய்யும். இப்போ இவங்க கேஸ் பிரச்சனைனால 2 ரூபாய் ஏற்றிருக்காங்க. நார்மல் வந்து 5 ரூபாய் இட்லி நார்மல். இப்போ வந்து கேஸ் பிரச்சனை 2 ரூபாய் கூடுதல் ஏற்றுக்காங்க. ஒரு இட்லி 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி, இந்த வயசுலேயே பாட்டி வந்து இப்படி துருன்னு எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையிலே சொல்ல போனால் நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஏஜில் இருக்கும்போது ஒரு ஆக்டிவ்னேஷன் இருக்கும்போது பாராட்டு விஷயம் தான். பாட்டி கடை வந்து எனக்கு 40 வருஷமாக பழக்கமாக இருக்குது. நான் இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன் ரெகுலராக. இது வரைக்கும் எந்த வித குறைபாடுகளும் கிடையாது. விலையும் மலிவாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எந்த வயசுல இவ்வளோ 80 வயசுக்கு இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு 62 வயசு ஆகுது. இருந்தாலும் அவங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களே, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். கடவுள் காட் இஸ் கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்கு பேர் ஏழைங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இவங்க கடை. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஹோட்டலில் போட்டு வந்து நாங்கள் சம்பாதிக்க பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. இவங்க இருக்கிறதுனால இந்த வயசில் இவங்க செய்கிறாங்க போது எல்லாம் அது ஒரு பெருமையாக தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதுவும் இல்லாத வந்து கோடான அவங்க 2 தான் சொல்லணும். நல்ல விதமான இது எங்களுக்காக இவ்வளோ இந்த வயசில் உழைக்கிறாங்கன்ற போது அதை பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. அவங்க நினச்சி நாங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து சாப்பாடும் நல்ல முறையில் இருக்குது. பெரிய ஹோட்டல் இருக்கிறதோடு நல்லாவே இருக்குது. சாப்பிட்றதுக்கும் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வர நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம முகத்தை காட்ட மாட்டாங்க, இல்லை காட்ட மாட்டாங்க. நல்லபடியாக நல்லா செய்வாங்க. நல்லபடி மொத்தத்தில் ஒரு கடை இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்கிறேன்.